ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ்லாம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கப் சாதமும் 2 முட்டையும் இருந்தால் போதுங்க. புதுசாக ஒரு டிஃபன் ரெசிபியை நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு மதியம் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் சாதத்துக்கு 2 முட்டை கரெக்டான அளவில் இருக்குங்க. இந்த 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாங்க. நம்ம ஒரு துருணை கேரட் ஒன்று சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. ஈவினிங் டிஃபனுக்கு நம்ம என்ன செய்யறதுன்னு யோசிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கிற மீதமான சாதம் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி புதுசாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது நல்லா பைண்டிங் கிடைக்கிறதுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த கோதுமை மாவு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கூட லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம சாதத்தை மிக்சியில் அரைச்சிட்டு செய்கிறத விட இந்த மாதிரி முழுசாக போட்டு செய்யும்போது அந்த கொழக்கொழப்பு இருக்காதுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை கலந்துட்டு ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே தோசை தவாவில் ஊற்றிக்கலாங்க. இப்போ தவா சூடானதும் நம்ம 2-3 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா சின்னதாகவும் கூட ஊற்றிக்கலாம். எப்போதுமே மதியம் வடித்த சாதம் பார்த்தீங்கன்னா நைட் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள சாதத்தை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஈவினிங் டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ நம்ம சுற்றிரும் எண்ணெய் விட்டுக்கலாம். வித்தியாசமாக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் சாதத்தில் தான் செஞ்சீங்கன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க. இது நல்லா உப்பிட்டு வருது. ஏன்னா இதில் நம்ம ஒரு கப் சாதத்துக்கு 2 முட்டை சேர்த்ததுனால ஆம்லெட் மாதிரியே இருக்குங்க. இப்போ நம்ம 2 சைடு வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். இப்போ மீதமுள்ள சாதத்தையும் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க, இதில் எதில் செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. நீங்கள் சாதம் வச்சு தான் செஞ்சீங்கன்னு. இப்போ திருப்பியும் ஒரு சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்களே அடிக்கடி செய்வீங்க. இப்போது 2 பக்கமும் வெந்ததும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதை பார்க்கவே ஆம்லெட் மாதிரியே இருக்குது. எப்போதுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு கொடுக்கறத விட மீந்த சாதத்தை வச்சு கொஞ்சமாக வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம ஒரு கப் சாதத்துக்கு 2 முட்டை சேர்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ஆம்லேட் கிடைச்சிதுங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லைங்க, அப்படியே சர்வ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.